ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் பாருங்கள். இது பழைய பேனலு, ஒரு 100 வாட்ஸு, 2 100 வாட்ஸு, ஒரு 80 வாட்ஸ் பேனலு பாருங்கள். இந்த பேனல் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதிலிருந்து நம்ம அவுட்புட் எடுத்து நம்ம கண்ட்ரோல் வழியாக கொடுத்து பேட்ரி சார்ஜ் பண்ணி இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக லைட்டு எரியுது. ஒரு 5 பல்ப் எரியுது. 10 பல்ப் மொத்தம் வருது. 2 வீடாக பிரிச்சுருக்குறாங்க. 2 வீட்லேயும் 5 பல்ப் எரியுது. அப்படியே வாங்க பேட்ரி பார்க்கலாம். பேட்ரி பாருங்கள், இது பழைய பேட்ரி தான். 2 பேட்ரி பழைய பேட்ரி வச்சுருக்கோம். ஒரு PWM சார்ஜ் கண்ட்ரோலர் ஒன்று போட்டிருக்கோம். அந்த லைட்டுக்கு தகுந்த சுவிட்சஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நான் லைட்டை ஆன் பண்ணுறேன். 1 2 லைட்டு, 3 2 லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, மொத்தம் 3 லைட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எரியுது, உங்களுக்கு நல்லா பேக்கப்பும் கொடுக்குது. பழைய பேட்ரி தான், பட்டு பேனல் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கனால ஆம்ஸ் நல்லா எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வெளியிலையும் ஒரு லைட் போட்டிருக்குறோம். வெளியில் லைட் எரிஞ்சிட்ருக்குது. அதே மாதிரி இதோட ஒயரிங்லாம் ஃபுல்லாக நம்ம அடுத்த வீடு இது. அடுத்த செட்டில் இங்கே ஒரு லைட் போட்டிருக்குறோம். அதே மாதிரி வெளியிலையும் ஒரு லைட் போட்டிருக்குறோம். இங்கே சுவிட்ச் போர்டு இங்கே வச்சுருக்குறோம். வாங்க வெளியில் சுவிட்ச் போர்டு பாருங்கள், 3 சுவிட்ச் இருக்குது. ஒரு சார்ஜருக்காண்டி ஒரு சுவிட்சு, இன்வெர்ட்டருக்காண்டி வச்சுருக்குறோம் ஒரு சுவிட்ச் எக்ஸ்ட்ரா. அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா வெளியில் ஒரு லைட்டு போட்டிருக்குறோம் பாருங்கள். இது ஒரு ஈபி இல்லாத வீடு. இது சுத்தமாகவே ஈபி கிடையாது உங்கள்கிட்ட. நம்ம தான் இப்போ சோலார் மூலயமா லைன் எடுத்து டிசி பல்ப் போட்டு கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இங்கே லைட் எரிஞ்சிட்ருக்குது. இங்கே ஒரு லைட்டு. அதே மாதிரி இதோட ஆப்போசிட்டில் ஒரு லைட் கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையுள்ளவர்கள் உங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.